ஈரான் போர்ல புதிய ஆட்டங்கள் ஆரம்பிக்க தொடங்கி இருக்குது. இஸ்ரேலும் உக்ரைனும் இணைந்து ஈரான்ல புதிய போர் முனைகளை திறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றி இப்பொழுது உலகளவில் பேசப்பட்டு வருகின்றது. ஈரானினுடைய வணிக கப்பல் ஒன்று உக்ரைனால் தாக்கி அழிக்கப்பட்டதை தொடர்ந்து உக்ரைன் மீதான நேரடி தாக்குதல்கள் தொடர்பாக ஈரான் திட்டமிட்டு வருகின்ற செய்தி இப்பொழுது வெளியே வந்திருக்கின்றது. அமெரிக்காவின் ஆயுத களஞ்சியம் காலியாகிறதா? ஈரான் போர் எழுப்பிய புதிய அச்ச நிலைமை. மத்திய கிழக்கு போர் இன்னும் ஒரு கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற மிக பயங்கரமான நிகழ்வுகள் தொடர்பாக இந்த காணொலியில நாங்கள் பேச போறோம். வணக்கம், நான் உங்கள் RM ராம். காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியா கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த காணொலியில ஈரான் போர் மற்றும் உலக சம்பவங்கள் தொடர்பாக பரபரப்பான செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. சரி, காணொலி பிடிச்சிருந்தா காணொலிக்கு லைக் போட்டு அப்படியே உள்ளுக்கு வாங்க. இந்த காணொலியில இருக்கிற மிக முக்கியமான பரபரப்பான விஷயங்களை இன்னும் கொஞ்சம் கிளீனா பார்க்கலாம். வாஷிங்டன் டிசியில் நடைபெற்ற அமெரிக்க செனட்டர் லிண்ட்சே கிரஹாமின் நினைவு நிகழ்வில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் உக்ரைனினுடைய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியும் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் சந்தித்த சம்பவம் சர்வதேச அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சமூக ஊடகங்களில் வைரலாகும் காணொலிகள்ல நெதன்யாகு பேசும்போது ஜெலன்ஸ்கி மிகுந்த கவனத்துடனும் கடுமையான முகபாவனையுடனும் கேட்பது போன்ற காட்சிகள் பதிவாகி வைரலாகி வருகிறது. இந்த சில நொடிகளே இரு தலைவர்களுக்கும் இடையே மறைந்திருக்கும் அரசியல் கருத்து வேறுபாடுகள் வெளிப்பட்டதா என்ற கேள்வியை எழுப்புகின்றன. இந்த சந்திப்பு ஏன் முக்கியமானது என்றால், நெதன்யாகு மற்றும் ஜெலன்ஸ்கி கடைசியாக நேரடியாக சந்தித்தது 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த இந்த சந்திப்பு உலக ஊடகங்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. மேலும் பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் இஸ்ரேலிய நாளேடு ஹாரட்ஸ் ஜெலன்ஸ்கியுடன் முறையான இருதரப்பு சந்திப்பை நடத்த நெதன்யாகு மறுத்துவிட்டதாக செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இந்த தகவல் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படாத போதிலும் இரு நாடுகளுக்கிடையேயான உறவுகள் குறித்து புதிய ஊகங்களுக்கு வழிவகுத்திருக்கிறது. இதற்கிடையில நிகழ்வுகளுக்கு முன்னதாக இரு தலைவர்களும் தனித்தனியாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை வெள்ளை மாளிகையில் சந்தித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் கிதியான் சார் உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரி சிபிஹாவை சந்தித்து ஈரானின் அச்சுறுத்தல் உள்ளிட்ட பொதுவான பாதுகாப்பு சவால்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல்கள் கிடைக்கின்றன. உக்ரைன் தரப்பில் ரஷ்ய ஆக்கிரமிப்புக்கு எதிராக நாட்டை பாதுகாப்பதே தங்களின் இராணுவ நடவடிக்கைகளின் நோக்கம் என்றும் பொதுமக்களையோ அல்லது சிவில் கப்பல்களையோ குறிவைப்பது ஒருபோதும் தங்களின் கொள்கை அல்ல என்றும் ஆண்ட்ரி சிபா வலியுறுத்தியிருக்கிறார். நெதன்யாகு மற்றும் ஜெலன்ஸ்கி சந்திப்பின் சில நொடிகள் மட்டுமே உலக அரசியல் வட்டாரங்களில் பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றன. இது வெறும் மரியாதை நிமித்தமான உரையாடலா அல்லது திரைக்கு பின்னால் ஆழமான கருத்து வேறுபாடுகளின் அறிகுறியா என்ற கேள்விகளுக்கு பதில் இன்னும் வெளியே வரவில்லை. அண்மையில கருங்கடலை வச்சு ஒரு முக்கியமான சரக்கு கப்பல் தாக்கி அழிக்கப்பட்டது. இந்த சரக்கு கப்பல் ஈரானுக்கு சொந்தமானது. இந்த தாக்குதல்ல ஈரானிய மாலுமி ஒருவரும் உயிரிழந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தாக்குதலை தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு பதற்ற நிலை உருவாகியது. ஏனென்றா இந்த தாக்குதலை நிகழ்த்தியது உக்ரைன் தான் இந்த கப்பல் மீது தாக்குதலை நிகழ்த்தியது. ஈரானினுடைய கப்பல் என்று தெரிந்தும் இந்த கப்பலில் ரஷ்யாவிற்கு ஆயுதங்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதாக கூறி இந்த கப்பல் தாக்கப்பட்டது. இப்பொழுது இருக்கிற விஷயம் என்னென்றா, இந்த கப்பலை தாக்கியதை தொடர்ந்து ஈரான் நேரடியாக உக்ரைன் மீது தாக்குதல்களை நிகழ்த்தும், பதில் தாக்குதல்களை நடத்தும் என்று நேரடியாக ஒரு எச்சரிக்கையை விடுத்திருப்பது உலகத்தில் பதற்ற நிலையை உருவாக்கி இருக்கிறது. இந்த கப்பல் தாக்குதலுக்கு பின்னணியிலே இருந்தது யார் என்ற செய்தி இப்பொழுது மெல்ல வெளியே வர தொடங்கி இருக்கிறது. இந்த கப்பல் தாக்கி அழிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த கப்பல் மீதான தாக்குதலுக்கு காரணம் யார், ஏன் இந்த கப்பல் தாக்கி அழிக்கப்பட்டது என்பது தொடர்பான செய்திகள் இப்பொழுது மெல்ல கசிய தொடங்கி இருக்கிறது. இந்த கப்பல் மீதான தாக்குதலுக்கு முக்கிய காரணமாக இப்பொழுது சொல்லப்படுவது இஸ்ரேல் தான் உக்ரைனுக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு. இந்த கப்பலின் மூலம் ஆயுதங்கள் ரஷ்யாவுக்கு கடத்தப்படுகின்றது அல்லது ஆயுதங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. ஆகவே இந்த கப்பல் தாக்கி அழிக்கப்பட வேண்டும் என்ற மாதிரியான ஒரு செய்தி உக்ரைனுக்கு இஸ்ரேலில் இருந்து பறக்குது. இதை தொடர்ந்துதான் இந்த கப்பல் தாக்கி அழிக்கப்படுகின்றது. இந்த கப்பல் தாக்கி அழிக்கப்பட்டதை தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு பதற்ற நிலை உருவாகி இருக்கின்றது. ஈரான் சொல்லி இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றா, உக்ரைனுடைய அனைத்து பகுதிகளும் ஈரானினுடைய ஏவுகணை எல்லைக்குள்ளதான் இருக்குது என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே இது ஒரு நேரடி தாக்குதலுக்கான வழியை வகுத்திருக்கின்றதா என்ற சந்தேகங்கள் உருவாகி இப்ப உலகத்தில் ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மத்திய கிழக்கு போர் இன்னும் விரிவடைந்து பல நாடுகளுக்கு பரவ போகின்றதா, 3ஆம் உலக யுத்தத்திற்கான ஒரு அடிக்கல்லை இது நாட்டப் போகின்றதா என்ற சந்தேகங்கள் இப்பொழுது வலுத்து வருகின்றது. எனினும் இந்த தாக்குதலுக்கும் இந்த பதற்ற நிலைக்கும் முக்கிய காரணகர்த்தாவாக இருப்பது இஸ்ரேல் என்பதுதான் இப்பொழுது வெளிப்பட்டிருக்கிறது.
உக்ரைன் போரில் இதுவரை மறைமுகமாக மட்டுமே தொடர்புடையதாக கருதப்பட்ட ஈரான் நேரடியாக போர்க்களத்தில் குதிக்க தயாராக இருந்ததா என்ற கேள்விகள் இப்பொழுது எழத் தொடங்கி இருக்கிறது. இந்த கேள்வியை எழுப்பும் அதிர்ச்சிகரமான தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. த டைம்ஸ் ஆஃப் ஸ்டீல் வெளியிட்ட தகவல்களின்படி ஜூலை 25 அன்று காஸ்பியன் கடலில் ஈரானிய வணிக கப்பல் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் சம்பவத்திற்கு பிறகு ஈரான் உக்ரைன் மீது நேரடி ராணுவ பதிலடி தாக்குதல் குறித்து தீவிரமாக ஆலோசித்து வந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலில் ஒரு ஈரானிய மாலுமி உயிரிழந்ததுடன் மற்றொருவர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. இதை அடுத்து உக்ரைனின் கருங்கடல் துறைமுகங்களை குறிவைத்து வரையறுக்கப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு ராணுவ தெரிவுகளை தெஹ்ரான் பரிசீலித்ததாக அந்த அறிக்கை கூறுகிறது. இந்த நடவடிக்கை நடைமுறைக்கு வந்திருந்தால் ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கும் உக்ரைன் போரும் மத்திய கிழக்கு பதற்றமும் ஒன்றாக இணைந்து மிகப்பெரிய சர்வதேச நெருக்கடியாக மாறியிருக்கும் என ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். ஆனால் உக்ரைன், ஈரான் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களுக்கு இடையில் நடைபெற்ற அவசர தூதரக தொடர்புகளுக்கு பிறகு இந்த திட்டம் கைவிடப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதற்கிடையில் உக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்ட்ரி சிபிகா ஈரானிய அதிகாரிகளுடன் நேரடியாக பேசி உக்ரைனின் ராணுவ நடவடிக்கைகள் ரஷ்ய ஆக்கிரமிப்புக்கு எதிரானவை மட்டுமே, பொதுமக்கள் கப்பல்களையோ அப்பாவி உயிர்களையோ குறிவைப்பது எங்கள் நோக்கம் அல்ல என்று விளக்கம் அளித்திருந்தார். மறுபுறம் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி ஈரானின் குடிமக்கள் அல்லது தேசிய நலன்களுக்கு எதிராக எந்த தாக்குதலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று கூறியிருக்கிறார். கப்பல் தாக்குதலுக்கு எதிரான பதிலடி ஒருபோதும் இல்லாமல் போகாது என்றும் கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மேலும் உக்ரைன் இஸ்ரேலின் தூண்டுதலின் பேரில் செயல்படுவதாகவும் இந்த சம்பவமானது ஐக்கிய நாடுகள் சபை சாசனத்தை மீறும் நடவடிக்கை என்றும் ஈரான் குற்றம் சாட்டியிருக்கிறது. இந்த நிலைமையை மேலும் சிக்கலாக்கும் வகையில் ரஷ்யா ஈரானுக்கு உளவுத்துறை தகவல்களை வழங்குவதாகவும் வளைகுடா பகுதியில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் பற்றிய செயற்கைக்கோள் தகவல்கள் ஈரானிடம் பகிரப்படுவதாகவும் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். இந்த குற்றச்சாட்டுகளை ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இரண்டும் மறுத்திருக்கின்றன. தற்போது நேரடி மோதல் தவிர்க்கப்பட்டாலும் காஸ்பியன் கடல் சம்பவம் உக்ரைன் போர் ஈரான், ரஷ்யா, இஸ்ரேல் மற்றும் மேற்கத்திய நாடுகள் ஆகியவற்றை இணைக்கும் புதிய ஆபத்தான புவிசார் அரசியல் முனையை திறந்திருக்கிறது. ஒரு கப்பல் தாக்குதலால் தொடங்கிய இந்த நெருக்கடி உலகின் இரண்டு பெரிய பதட்ட மண்டலங்களை ஒன்றாக இணைத்து இன்னும் பெரிய சர்வதேச மோதலுக்கான அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது. அமெரிக்காவின் ஆயுத களஞ்சியம் காலியாகிறதா? ஈரான் போர் எழுப்பிய புதிய அச்ச நிலைமை. மத்திய கிழக்கில் 5 மாதங்களாக நீடித்து வரும் மோதல் அமெரிக்க ராணுவத்தின் ஆயுத இருப்புகள் குறித்து தீவிரமான கேள்விகளை இப்பொழுது எழுப்ப தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளில் பெருமளவில் பயன்படுத்தப்பட்ட மேம்பட்ட ஆயுத ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் மற்றும் துல்லிய தாக்குதல் ஆயுதங்களின் இருப்பு கணிசமாக குறைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த கவலைகளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிராகரித்திருக்கிறார். எங்களிடம் ஏராளமான வெடிமருந்துகளும் ஆயுதங்களும் உள்ளன, ஆனால் உக்ரைனுக்கு முந்தைய நிர்வாகம் மிக அதிகமாக வழங்கியதால் சில இருப்புகளை மீண்டும் நிரப்பி வருகின்றோம் என்று அவர் கூறினார். ஆனால் அமெரிக்க மெரைன் ஹாப்சியன் முன்னாள் கேர்னலும் CSIS பாதுகாப்பு ஆய்வாளருமான மார்க் கேன்சியன் வேறுபட்ட படத்தை முன்வைக்கின்றார். அவர் கூறுகையில், அமெரிக்கா கண்காணித்து வரும் முக்கிய 7 வகை மேம்பட்ட வெடிமருந்துகளில் சுமார் பாதி அளவு ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டு விட்டதாகவும் அவற்றை மீண்டும் நிரப்ப பல ஆண்டுகள் தேவைப்படலாம் என்றும் எச்சரித்தார். இதற்கான முக்கிய காரணம் பனிப்போர் முடிவுக்கு வந்த பிறகு அமெரிக்காவினுடைய ஆயுத உற்பத்தி அமைப்பு சிறிய பிராந்திய போர்களை மட்டுமே எதிர்கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டதாகும். உக்ரைன் போரும் தற்போது மத்திய கிழக்கில் நீடிக்கும் மோதல்களும் அந்த கணிப்புகளை முற்றிலுமாக மாற்றி அமைத்திருக்கின்றன. ஈரானினுடைய விலை குறைந்த ஆனால் மிக துல்லியமான தாக்குதல்களை நிகழ்த்தக்கூடிய ஏவுகணைகளுக்கு எதிராக அமெரிக்காவினுடைய மிக விலை உயர்ந்த மிக அதிகமான ஏவுகணைகளை பயன்படுத்த வேண்டி இருப்பதே இதற்கான காரணம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த போர் மேலும் விரிவடைந்தால் என்ன நடக்கும் என்ற கேள்விகளும் ஹான்சியன் பதிலளித்தார். தற்போது மத்திய கிழக்கில் சுமார் 50,000 அமெரிக்க வீரர்கள் உள்ள நிலையில் தேவையானால் அமெரிக்கா கூடுதல் செயற்பாட்டு படைகளையும் ரிசர்வ் படைகளையும் அழைக்க முடியும். ஆனால் அது பொருளாதார மற்றும் ராணுவ ரீதியாக மிகப்பெரிய சுமையை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார். மேலும் பேட்ரியாட் போன்ற ஏவுகணை தடுப்பு அமைப்புகளின் பற்றாக்குறை அமெரிக்க கூட்டாளி நாடுகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது என்று கூறினார். உலகளவில் 18 நாடுகள் பேட்ரியாட் அமைப்பை பயன்படுத்துகின்றன. புதிய உற்பத்தி குறைவாக இருக்கும் நிலையில் யாருக்கு முன்னுரிமை வழங்குவது என்பது தொடர்பாக எதிர்காலத்தில் ராஜதந்திர போட்டிகள் உருவாகலாம் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இதற்கிடையில் உக்ரைன் தனது நாட்டிலேயே பேட்ரியாட் ஏவுகணைகளை தயாரிக்க உரிமம் பெறுவது குறித்து அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன.
அதற்கான உற்பத்தி வசதிகள் மற்றும் விநியோக சங்கிலிகளை அமைக்க பல ஆண்டுகள் தேவைப்படும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். மற்றொரு முக்கியமான மாற்றாக ட்ரோன் தொழில்நுட்பத்தில் உக்ரைன் உலக முன்னணிக்கு வந்திருப்பதாகவும் குறைந்த செலவில் தாக்குதல் மற்றும் எதிர் ட்ரோன் அமைப்புகளை உருவாக்குவதில் அமெரிக்கா இன்னும் உக்ரைனை பிடிக்க முயற்சித்து வருவதாகவும் ஹான்சியன் தெரிவித்திருக்கிறார். ஒருபுறம் ஈரான் கூதிகள் மற்றும் பிராந்திய ஆயுத குழுக்களால் உருவாகும் அச்சுறுத்தல்கள், மறுபுறம் குறைந்து வரும் மேம்பட்ட ஆயுத இருப்புகள். இந்த இரட்டை அழுத்தம் அமெரிக்காவின் எதிர்கால ராணுவ திட்டமிடலுக்கு மிகப்பெரிய சவாலாக மாறியிருக்கிறது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். அமெரிக்கா இன்னும் உலகின் மிக வலிமையான ராணுவ சக்தியாக இருந்தாலும் நீண்டகால போர்கள் அதன் ஆயுத களஞ்சியங்களுக்கும் உற்பத்தி திறனுக்கும் புதிய சோதனையை உருவாக்கியுள்ளன என்பதே தற்போது வெளிப்படும் முக்கிய செய்தியாகும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அடுத்து உலக விவர செய்தி தொகுப்பின் இருவரி செய்திகள். அமெரிக்க காங்கிரசின் பட்ஜெட் மோதல். அமெரிக்க அரசு செலவின மசோதா தொடர்பாக குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சியினர் இடையே கடும் அரசியல் இழுபறி ஏற்பட்டுள்ளது. பிரான்சில் பெரும் தொழிலாளர் போராட்டம். பிரான்சில் ஊதியம் மற்றும் ஓய்வூதிய சீர்திருத்தங்களை எதிர்த்து ஆயிரக்கணக்கானோர் பாரிஸ் உள்ளிட்ட நகரங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜப்பான் அருகே சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ஜப்பான் அருகே ரெக்டர் அளவுகோலில் வலுவான நிலநடுக்கம் பதிவாகியதை தொடர்ந்து கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அமேசான் காடுகளில் மீண்டும் தீ விபத்துகள். புதிய செயற்கைக்கோள் தரவுகளின்படி அமேசான் பகுதிகளில் காட்டு தீ சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சிரியாவில் புதிய வான்வழி தாக்குதல்கள். சிரியாவின் முக்கியமான பகுதிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்கள் பிராந்திய பதட்டத்தை மீண்டும் உயர்த்தி இருக்கின்றன. யெமனில் மனிதாபிமான நெருக்கடி தீவிரம். யெமனில் உணவு மற்றும் மருத்துவ பற்றாக்குறையால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவதாக ஐநா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் வெள்ளப்பெருக்கு சேதம். ஆப்கானிஸ்தானில் கனமழையால் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் பல கிராமங்கள் பாதிக்கப்பட்டு மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன என்று சொல்லப்படுகிறது. துருக்கியில் அரசியல் பதட்டம். துருக்கியில் உள்ளூராட்சி நிர்வாகம் தொடர்பான சர்ச்சைகள் காரணமாக எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்து வருகின்றன. அர்ஜென்டினாவில் பொருளாதார சவால் தொடர்கிறது. அர்ஜென்டினாவில் பணவீக்கம் மற்றும் நாணய மதிப்பு சரிவு காரணமாக புதிய பொருளாதார நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. கொங்கோவில் கிளர்ச்சியாளர்கள் மீதான நடவடிக்கை. கிழக்கு கொங்கோவில் பாதுகாப்பு படைகள் மற்றும் ஆயுத குழுக்களுக்கிடையே புதிய மோதல்கள் பதிவாகி இருக்கின்றன. இவை இன்றைய உலக விவர செய்தி தொகுப்பு. இதுபோன்ற உலகின் மிக முக்கிய செய்திகளை அறிந்து கொள்ள உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எங்களோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் காணொலியை லைக் பண்ணுங்க. அப்பதான் இந்த காணொலி பலருக்கும் சென்று சேர உதவியாக இருக்கும். தொடர்ந்தும் உலக விவர சேனலுக்கு உங்கள் ஆதரவை நல்கி வரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.